நவக்கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா குரு கோச்சார ரீதியாக ராசிக்கு 2, 5, 7, 9, 11 அது மட்டும் இல்லாமல் 1, 3, 4, 6, 8, 10 இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கும் போது கண்டிப்பாக கெடுபலங்களை தான் கொடுத்தே தீரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் குரு ஒரு சனியை விட மோசமான ஆள் குருன்னு சொல்லுவேன். குரு வந்து சாதாரண ஆள் கிடையாது. கொடுத்தா தூக்கி கொடுத்துருவார். அடித்தார்னா மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு பச்சை கொடுப்பார். இத்தகைய நெடுநிலை பாதிப்பு நீங்குவதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன் மகனுக்காக தபசு செய்த இடமான வந்து பார்த்திங்கன்னா குருவித்துறைன்னு பேர். ஏற்கனவே குருவித்துறையை பற்றி நான் பேசியிருக்கேன். குருவித்துறை ஸ்தலத்திற்கு சென்று வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா இந்த குருவால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நிவர்த்தி ஆகும். அது நீங்கள் அந்தளவு ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த குருவித்துறை மதுரை பக்கத்தில் இருக்க போய் பாருங்கள். அதனால் இந்த நவக்கிரகத்தில் இங்கெல்லாம் பட்டமங்கலம் போவாங்க, அதுக்கப்புறம் திட்டக்குரு போவாங்க. ஆனால் குருவித்துறை போகணுன்னா அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. குரு மனசு வச்சா தான் நீங்கள் டக்குனு அங்கே போக முடியும். குருதோஷ நிவர்த்தி நல்ல செழிப்பு கிடைக்கும். போய்